வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண் செம்ம சூப்பரான தலச்சேரி மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, கொஞ்சம் பிரியாணி பூ, அதுக்கப்புறம் மல்லி, கறி மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர் நிறையா இருக்கணும். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி. இந்த தலச்சேரி மட்டன் குழம்புக்கு காஷ்மீரி சில்லி தான் பயன்படுத்தணும். செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மட்டன் குழம்புல ஸ்பெஷலாக எண்ணெய் வித்து பசுமாட்டு நெய் ஊற்றி தான் இந்த மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டன் வாங்கியாச்சு, எல்லாட்டு குட்டியாக வாங்கி உள்ளே இருக்க கிட்னி, லிவரு எல்லாம் வாங்கியாச்சு. அதோடு சேர்த்து ஈரல் அங்கே பாருங்கள், இந்த கிட்னி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த தலச்சேரி மட்டன் குழம்புல அந்த கிட்னி இருக்கணுங்க. அதுதான் செம்ம சூப்பரான ஒரிஜினல் தலச்சேரி மட்டன் குழம்பு. மட்டனை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு சுத்தமான இந்த குழம்பு எதில் வைக்கிறோன்னா சுத்தமான நல்லெண்ணெயில் வைக்கிறோம். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நெய் ஊற்றி இறக்கிடலாம். டேஸ்ட்டு அல்டிமேட் லெவலில் இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை அந்த ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுறணுங்க. நம்ம எடுத்துருக்கிறது ஒரு 1/4 கிலோ மட்டன். ஃபஸ்ட்டு தடவை செஞ்சு பார்க்கலாம் செஞ்சோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது சாப்பாடு, பரோட்டா, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். தலச்சேரி மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வலாக எப்போதும் ஒரு ரொட்டீன் தான். வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம தலச்சேரி மட்டன் குழம்புல மட்டனில் இருக்க இன்டீரியல் பார்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த இதில் செவரொட்டி முதற்கொண்டு இந்த தலச்சேரி மட்டன் குழம்புக்குள்ளே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செய்கிறத அப்படியே பார்த்து செஞ்சிங்கன்னா தலச்சேரி மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிடலாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். வெங்காயம் நல்லா இந்த இதுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம தக்காளியை போட்டோம்னா, தக்காளி போடுறதுக்கு முன்னாடி கருவேப்பில்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தோட்டத்தில் பின்னாடி போய் பறிச்சுட்டு அப்படியே கழுவிட்டு அதை அப்படியே அந்த குழம்புல ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நறுமணமாக இருக்கும். ஆமாங்க, கடையில் வாங்கி நம்ம 4 நாள் கேரி பேக்கில் காய போட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதை உருவி போட்டு சாப்பிட்றதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அடுத்த நிமிஷம் உருவி குழம்புல போட்டு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ஆமாம், இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாக்கள் எல்லாம் போட்டு பெப்பர் நிறையா போட்டுக்கணும். மெயின் காஷ்மீரி சில்லி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தலச்சேரி மட்டன் குழம்புக்கு காஷ்மீரி சில்லி ரொம்ப 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 முக்கியம். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, நம்ம சொன்ன ஐட்டம் எல்லாமே போட்டுடலாம். என்னடா தலச்சேரி மட்டன் பிரியாணின்னு கேட்டுப்பட்டிருக்கோம், இல்லைன்னா தலச்சேரி மட்டன் குழம்பு நீ சொல்கிறிய அப்படின்னு. ஆமாம், தலச்சேரி மட்டன் குழம்பு நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படியே தலச்சேரிக்கே போயிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த லைட்டாக அந்த பசுமாட்டு நெய்யோட வாடை, அந்த நல்லெண்ணெயோட வாடை, அந்த மட்டன் உள்ளே இருக்க இன்டீரியல் பார்ட்ஸோடு அப்படியே சாப்பாட்டோடு பெனஞ்சு சாப்பிடும்போது வாயிலேருந்து எச்சி ஊறாத ஒரு குறை தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே சுட சுட சோத்தில் அப்படியே அந்த வாட்டோட கிட்னி எடுத்து வைக்க அப்படியே நம்ம அப்படியே பெனஞ்சு கொள்ளப்பி அடித்தோம்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நாட்டு தக்காளி போட்டு லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும். தக்காளி இப்படிங்கிறதுக்குள்ளேயே மசிஞ்சு விசிஞ்சு எல்லாம் வெளியில் வந்துடும். அதுதாங்க ஒரிஜினல் நாட்டு தக்காளி, இயற்கையில் விளைய வச்ச நாட்டு தக்காளி. தக்காளி போட்ட உடனே சால்ட்டை போட்டாரா என் முண்டாட்டி, அப்படியே போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். எப்படி நல்லா சாத்தையை பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் இதெல்லாம் போட்டு மட்டன் வேக வச்ச மட்டனை அதை எடுத்து போட்டு, மட்டன் வேக வைக்கும்போது ஒரு ட்ரிக் இருக்குங்க. மட்டன் வேக வைக்கும்போது தண்ணி, மஞ்சள் தூள், இதை உப்பு போட்டு வைக்கப்படலாம். அதுலேயே நீங்கள் லைட்டாக நெய் ஊற்றி வேக வச்சிடணும். அப்புறம் லாஸ்ட்டில் எப்படி அழகாக மசிச்சு எப்படி கொண்டு வந்துட்டா பாருங்கள். இப்படி தான் இருக்குங்க. நம்ம வீட்டில் கிராமத்தில் வைக்கிற மட்டன் குழம்புக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே இதுதான். தலச்சேரி மட்டன் குழம்பு இப்படி தான். வெங்காயம் இதெல்லாம் அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவை ஆட் பண்ணணும். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மட்டன் வேக வச்சோம்ல, அதை நெய் ஒரு 2 கரண்டி போட்டு வேக வச்சுட்டு அதோடு சேர்த்து மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து இந்த மட்டன் வேக வச்ச மட்டனையும் உள்ளே போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அழகாக இது
ஒரு 3 பேருக்கான ரெசிபி தான் அது. ஒரு 50 கிராமில் ஒரு 10 கிராம் 15 கிராம் தான் மசாலா தூள் எல்லாமே எடுத்துருக்கு. மெயினே வந்து நெய், அந்த பெப்பரு, காஷ்மீரி சில்லி. தலச்சேரி மட்டன் குழம்புக்கு இப்படி தான் இருக்கணும். தலச்சேரி மட்டன் பிரியாணி எல்லோரும் சாப்பிட்டுப்பீங்க. இந்த குழம்பு சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஆமாம், மட்டன் கறி மந்த்லி ஒன்ஸ் மட்டன் சாப்பிட்றதுல தப்பு இல்லை. அதில் வந்து கொழுப்பு இல்லாமல் வாங்கி சாப்பிட்ணும், அதுதான் மெயின். இங்கே பாருங்கள், மசாலா போட்டோன்னா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ தான் நம்ம ஸ்பெஷல் ஹீரோவை, நம்ம வேக வச்ச ஹீரோவை அதில் இறக்குறாங்க. பாருங்கள் எப்படி நெய் மேலே மிதக்குதுன்னு பாருங்கள். தண்ணியோடு சேர்த்து, எப்படி அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே உள்ளே ஊற்றிட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி எடுக்கணுங்க. பார்த்தாலே பாருங்கள், கிட்னி லிவர் எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே இதில் என்னென்னா ஈரல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், செவரொட்டி, என் முன்னாடி செவரொட்டியோடு சேர்த்து மாமனுக்கு அப்படியே தலச்சேரி மட்டன் குழம்பு செஞ்சு மாமா சாப்பிடுங்க அப்படின்னா, நல்லா வேகட்டுமா, நான் வந்து சுட சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியாச்சு. அழகாக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன, கொத்தமல்லியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி அதில் போட்டுட்டு சூடான சாப்பாட்டில் போட்டு கொள்ளப்பி அடித்தோம்னா அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். ஆமாம், எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கிற வேண்டியதான். இப்படி தலச்சேரி மட்டன் குழம்பு பண்ணால் நம்ம இப்படி தான் சாப்பிடுவோம். அப்படியே மேலே அந்த கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டுட்டு சூடான குழம்புட சூடான சாப்பாட்டை பிணைஞ்சு குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.